வெல்கம் டு எஸ்எஸ் ட்ரெண்டிங் நியூஸ் வியூவர்ஸ். இன்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற செய்தி ஒவ்வொரு பெற்றோரையும் கதற வைக்கக்கூடிய ஒரு கொடூர சம்பவம். கோயம்புத்தூரில் வெறும் 10 வயது சின்ன குழந்தைக்கு நடந்திருக்கிற இந்த மனிதத்தன்மையே இல்லாத செயல் தமிழ்நாடு முழுக்க பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சம்பவத்தோட உண்மைகள் ஒன்னொன்னா வெளியே வரும்போது இப்படி கூட மனிதர்கள் இருக்க முடியுமான்னு மக்கள் கேட்கிற அளவுக்கு ரொம்பவுமே கொடூரமாக இருக்கு. இந்த குழந்தை எந்த அளவுக்கு சித்திரவதையே செய்யப்பட்டிருக்கும். உடற்கூறு ஆய்வில் வெளியான தகவல்களை கேட்டாலே நம்மாலேயே நிம்மதியாக இருக்க முடியல. ஒரு 10 வயது குழந்தை, இன்னும் வாழ்க்கையே புரியாத வயசு. அந்த குழந்தையோட தலைமுடியாலேயே கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாலியல் வன்கொடுமை செய்து அதுவும் முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு கண் காது மூக்குன்னு கல்லாலேயே சிதைச்சிருக்காங்க. இந்த ஒரு செய்தி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குழந்தை அந்த கடைசி நிமிஷத்தில் எவ்வளவு பயந்து கதறியிருப்பா. அது மட்டும் இல்லாமல் ஒரு நரக வேதனையவே அனுபவிச்சிருக்கா. அந்த குழந்தைய பெற்றோர்கள் பார்த்து அந்த ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு எந்த ஒரு நரக வேதனையா இருந்திருக்கும். ஒரு வேதனையை வெறும் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா மே 21 மாலை ஆரம்பிச்சிருக்கு. குழந்தை திடீர்னு காணாமல் போயிருக்கா. குடும்பத்தினர், உறவினர், அக்கம் பக்கத்தினர்னு எல்லாரும் சேர்ந்து இரவு முழுக்க தேடி இருக்காங்க. போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உடனே போலீஸும் தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிருக்கு. ஆனா மறுநாள் வீட்டு அருகே இருந்த ஒரு குளத்துல அந்த குழந்தையோட உடல் மிகவும் மோசமான நிலையில கிடைச்சிருக்கு. இந்த செய்தி வந்த நிமிஷம் அந்த ஏரியா முழுக்க பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்டத்தட்ட 100 சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்போதான் வெளியே வந்திருக்கு அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை. இதே ஊரை சேர்ந்த கார்த்திக் என்பவன் தான் இந்த ஒரு செயலை செஞ்சிருக்கான் அப்படிங்கிறது. இந்த குழந்தையோட வீட்டுக்கு 2 வீடு தள்ளி தான் அந்த கார்த்திக் என்பவன் வீடு அமைஞ்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ரொம்பவுமே நன்றாக தெரிந்த ஒரு நபர் தான் கார்த்திக்ங்கிறவன். சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அழைச்சி சென்றிருக்கான். அந்த குழந்தை பக்கத்து வீட்டு மாமா தானே அப்படின்ட்டு போயிருக்கு. இதுல இருந்து என்ன ஒன்று தெரியுதுன்னா, இப்போ நம்ம சமூகம் எந்த அளவுக்கு ஆபத்தான நிலையில இருக்கு. வெளியில இருக்கிறவங்களை விட பக்கத்தில் இருக்கிறவங்களையே நம்ப முடியாத சூழ்நிலை வந்திருக்கு. இதில் இன்னும் அதிர்ச்சி என்னன்னா, குழந்தை காணாமல் போனதுக்கு அப்புறம் அவனே குடும்பத்தோடு சேர்ந்து குழந்தைய தேடி இருந்திருக்கான். இவன் எந்த அளவுக்கு கிரிமினலாக வேலை பார்த்துருக்கான் பாருங்க. இந்த வழக்கில் கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் என இருவரை கைது செஞ்சுருக்காங்க. கார்த்திக் செய்த கொடூரத்தை பார்த்தீங்கன்னா மோகன்ராஜ் அப்படிங்கிறவங்ககிட்ட சொல்லியிருக்கான். அவன் இவனுக்கு உதவியாக அதை மறைச்சிருந்திருக்கான். இதனைத் தொடர்ந்து அந்த குழந்தையோட பெற்றோரும் உறவினர்களும் சாலை மறியல் செய்து போராட்டத்தில் இறங்கிறாங்க. எங்களோட குழந்தைக்கு நீதி கிடைக்காமல் உடலை வாங்க மாட்டோம்னு கண்ணீரோட கதறிட்டு அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களே ரொம்ப உருகுலைய செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் அந்த தொகுதி எம்எல்ஏ நேரில் சென்று ஆறுதலும் கூறியிருக்காரு. இந்த வேதனையை வார்த்தைகளால் ஆறுதல் சொல்லி முடியாது. ஆனால் இந்த தப்பை செஞ்சவனுக்கு உச்சபட்ச தண்டனையாக வாங்கி தருவோம் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு. இதுபோல் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு எந்தவித சமரசமும் கிடையாது, குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை உறுதி அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இப்போ மக்கள் கேட்ட மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் போதுமா? இப்படிப்பட்ட சம்பவமே இனிமேல் நடக்காத மாதிரி பாதுகாப்பு அமைப்புகள் இன்னும் பலப்படுத்த வேண்டாமா? இருட்டான பகுதிகள், பாதுகாப்பு இல்லாத தெருக்கள், சிசிடிவி இல்லாத ஏரியாக்கள் இவையெல்லாம் உடனடியாக சரி செய்யணும் என்பதுதான் பொதுமக்களோட கோரிக்கை. மேலும் இந்த சம்பவத்தில் குற்றவாளிக்கு கிடைக்க போகும் தண்டனை இனிமேல் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேல் கை வைக்க நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயமாக இருக்கணும். இப்படி செய்தால் வாழ்க்கையை முடிஞ்சிரும்னு ஒரு அச்சம் வரணும் என்பதுதான் மக்களின் மிகப்பெரிய கோரிக்கையாக வைத்துள்ளனர். இது வெறும் செய்தி மட்டும் கிடையாது. ஒரு 10 வயது குழந்தையோட உயிர், ஒரு குடும்பத்தோட உலகமே நொறுங்கி போயிருக்கு. இந்த ஒரு செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எஸ்எஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.